This is my first film. Malai Nera Malipu is my first film. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு என்ன பிரச்சனைன்னா சின்ன படங்களுக்கு வந்து இப்போது ஆஃப்டர் கொரோனான்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து சின்ன படங்கள்லாம் அது ஓடிடியில் பார்த்துக்கலாமே. ஏன்னா நம்ம வேறு முதல்ல பப்ளிசிட்டிலேயே அந்த அவங்களுடைய இதெல்லாம் எம்பளமெல்லாம் வேறு போட்டுறதுனால எல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாமே. பெரிய படம்னா பீச்சுக்கு போன மாதிரி கத்தலாம், இது பண்ணலாம், கை தட்டலாம், அந்த மாதிரி ஒரு குஷியாக இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா அவங்களுடைய ஃபேன்ஸாக அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான கதையை நீங்கள் தொட்டிருக்கீங்க. அந்த படத்தை அவங்க அம்மா உங்களுக்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிற வரைக்கும் இளைஞர்கள்கிட்ட வந்து மனிதன்மையம் நிறையா இருந்தது, போராட்ட குணம் நிறையா இருந்தது. ஆனால் அது இன்ஜினியரிங் காலேஜாக மாறினவுடனே போராட்ட குணம் போய் சமூக பொறுப்பு போய் காசு சம்பாதிக்கிறதா ஆயிடுச்சு. எந்த காலேஜாவது சமூகத்துக்காக இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு காசு சம்பாதிக்கிறத பற்றி தான் நம்ம சொல்லி தந்துடுறோம் படிப்பில். அப்போ சமூக பொறுப்பு அரசு கல்லூரியாக இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பசங்க. இப்போ காசு சம்பாதிக்கிறத நம்ம சொல்லி தந்துடுறோம். காசால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஒரு பிள்ளையே அழுகுதுன்னா முன்னாடியெல்லாம் வந்து அம்மா லாலாலால அவங்க இப்போ என்ன தெரியுமா, செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்றாங்க. அது உங்களை ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப நான் ஒரு கேமராவை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நம்ப முடியல. பிரதர், உங்கள் பேருக்கு என்ன? I get that problem with my name a lot, so I think that's completely okay. Firstly, I would like to say vanakkam to everybody. அப்படியே எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த மாதிரியா இருக்கீங்க. படம் உங்கள் ஆளுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்ச மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது எல்லாமே. மியூசிக் அண்டு சவுண்ட் டிசைன், விஷுவல்ஸ் எல்லாமே. பட் அதில் ப்ராஸ்டியூஷன் அது வந்து இப்போ அந்த கொரோனா பீரியடில் இந்த டிஜிட்டல் இப்போ எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு ஆமாம் இந்த வயசில் அப்படி தான் தோணும். இதெல்லாம் தான் தோணும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு தைரியத்தை இவருடைய பாராட்டுக்கள். இது லாக்டவுனில் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஆர்டிக்கலில் வந்து ஹவ் ப்ராஸ்டிடியூட்ஸ் வந்து டிஜிட்டல் மீடியமுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அதுதான் நான் ஆர்டிக்கல் படித்தேன். ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தொழில் வந்து இட் ரிக்வயர்ஸ் தெம் டு பி இன் அ வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்க வேண்டியது. ஆனால் கொரோனான்ற ஒரு சமயம் வந்தபோது we all had to stay 6 feet apart இருக்க வேண்டியது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்றதை வச்சு தான் நான் இந்த கதையை ஐ ஸ்டார்டட். நிறைய படைப்புகள் எடுத்தவரோட ஒரு படைப்பாளியோட படைப்பை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதுதான் நான் வரைக்கும் மட்டும் கூட சொல்லியிருந்தேன். நம்மளாம் தேவையில்லாமல் ரொம்ப வருஷம் பாலச்சந்திரன் சார்ட்டையும் இவர்கிட்டையெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தோமோ. மாலை நேரத்து மல்லிகைப்பூ டேய் சின்ன பசங்க பார்க்குற வேலையாடான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. டேய் இதெல்லாம் சின்ன பசங்க பார்க்குற வேலையாடா. ஆனால் அந்த சின்ன வயசில் தான் இந்த மாதிரியான வேலைகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு வயதில் வந்து இளம் வயதில் காதல் வரணும். ஒரு வயதுக்கு அதுக்கு இளம் வயதில் காதல் வந்தால் தான் சரி, காமம் காதல் வந்தால் தான் சரி. ஒரு வயதுக்கு மேலே காதல் வந்தால் அது மனநோய். ஒரு வயசுக்கு மேலே அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிலார், யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியல, இந்த படத்தோட டைரக்டர் ஃபிலிம் பை சஞ்சய் நாராயணன் அவருக்கு என்ன வயசு இருக்கும்? தம்பி உனக்கு என்னம்மா வயசு? 21. ஒரு சைல்ட் ப்ராடிஜி லெவலில் அவ்வளோ குழந்தையாக இருந்தது. அது நினைக்க முடியாத சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படத்தில் எடுத்ததுக்காகவே நீங்கள் எல்லாம் கை தட்டலாம். அது வந்து எனக்கு வந்து கேளடி கண்மணியின் போது ஆனந்தோடனில் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அந்த வரியை வந்து மதன் சார் தான் எழுதியிருந்தார். அப்போ இணையாசிரியராக இருந்தார். அவர் ஒரு வரி எழுதியிருந்தார். அதாவது வந்து பிறந்த குழந்தை டிராக்டரை ஓட்டுகிறது அப்படின்னு. அதை டிராக்டர் ஓட்டுறதுன்னா எனக்கு புரியல. நான் மதன் சார்ட்டே கேட்டேன், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? என்னென்னா டிராக்டர் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டம்ப்பா, கார் ஓட்டிடலாம், இது ஓட்டிடலாம், டிராக்டர் ஓட்ட முடியாது. டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஒரு இது வேணும், அதனால் அந்த பாராட்டுற வரியை அப்படி போட்டிருந்தேன். அந்த மாதிரி நான் இன்னும் படம் முழுக்க பார்க்கல. நான் ஒரு என்ன காமிச்சிங்களோ அதான் பார்த்தேன். ப்ரில்லியண்ட், இட்ஸ் எக்ஸலண்ட். அதாவது வந்து நிறைய படைப்புகள் எடுத்தவரோட ஒரு படைப்பாளியோட படைப்பை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதுதான் நான் வரைக்கும் மட்டும் கூட சொல்லியிருந்தேன். நம்மளாம் தேவையில்லாமல் ரொம்ப வருஷம் பாலச்சந்திரன் சார்ட்டையும் இவர்கிட்டையெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தோமோ. ஹியூமரஸாக சொல்கிறேன் நான். வெரி வெரி நைஸ். எவ்ரி திங் லுக்ஸ் கூல். அதாவது வந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், டயலாக், டப்பிங்லாம் கூட கரெக்டாக எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருக்காங்க எல்லோரும்.
வெரி 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 நைஸ், வெரி ஹாப்பி. ஒரு இன்னொரு ஒன்றை பாராட்டுற மாதிரியே உங்கள் அம்மாவை பாராட்டணும். ஏன்னா முதல் படம் எடுக்கிறேன்னு உடனே வந்து வேறு எதுவும் சொல்லாமல் உன்னோட எல்லா விஷயங்களுக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு வேறு எப்படின்னு தெரியாது. இந்த படத்தை பார்த்தாலே தெரியாது. அம்மா ப்ரொடியூசர், பையன் இது எடுக்கிறது மாலை நேரம் மல்லிப்பூ. ஸோ உங்களையும் ரொம்ப பாராட்டுறேம்மா. வெரி வெரி நைஸ். உங்கள் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். வினித்ரா ரொம்ப நல்லா இருக்குது. வாட் எவர் ஐ சா, குட் ஆக்ட்ரஸ் அவங்க. அதனால் நிச்சயமாக இந்த படத்துக்கு அவங்களும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். When I went to audition for this film, nervous-ஆ தான் இருந்தது. ஒரு இவ்வளோ டீப்பான ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இன்னும் இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்காங்களே, நம்ம வேறு 10 வருஷமாக ஆடிஷன் போயிட்டுருக்கோம், இதுதான் நம்ம பிரேக் த்ரூவாக இருக்க போகுது, இது நம்ம நம்பி பண்ணலாமா, கேன் ஐ ட்ரஸ்ட் திஸ் டீம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் நிறையா போயிட்டு இருந்தது. பட் the minute he said that I would be doing the role and I read the script and shooting-குள்ளே இறங்கினதுக்கப்புறம் the only thing I said every day wholeheartedly was thank you. Thank you to the universe, thank you to Sanjay, thank you to the whole team for selecting me for this role. So அந்த gratitude-ல தான் இந்த ப்ராஜெக்டே எல்லாருமே பண்ணோம். வேறு நிறைய விஷயங்கள் வாட் எவர் ஐ சா இந்த ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது. சூப்பராக ட்ரெய்லர் வரைக்கும் எல்லாமே எடிட் பண்ணியிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறட்டும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல, ஆசைக்கு எனக்கு கதை கிடச்ச இடத்துல தான் வந்து இந்த பையன் படிச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு கதை ஏதாவது பிளாக் இருந்ததுனாக்கா நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தான் போவேன். அந்த காலேஜில் இருக்கிற மரங்கள் தான் கதை சொல்லும். நிறைய கதை இவருக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவர் அங்கே ஸ்டூடெண்ட்டே வேறு, இன்னும் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கோம். ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். வெரி ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் பெரிய வெற்றி பெறட்டும். பத்திரிகையாளர்கள் பெரிய அளவில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ யங் டீம் இவ்வளோ நல்ல ஒரு மெச்சூர்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. பாலியல், கட்டிலோடு கலைந்த கனவுகள், தொட்டிலோடு தொங்கும் குழந்தை, சேலை முந்தானை, மானம் தடுத்து காம பல் பிடுங்கி கதவோரம் நின்று கரகரத்த குரல், தினம் மிரட்டிச் சென்றது தெருவில் விளக்கு எரியும் சமயமெல்லாம் பள்ளி சத்தத்தில் பதில் சொன்னது மிச்ச வாழ்க்கை மிச்சம் வைங்கடா என்று. சில பெண் பூக்களும் மெட்டுகளும் மொட்டுகளும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் சென்றவதில்லை, வறுமைக்கு சென்றவளே இங்கு அதிகம். சமுதாய சீரழிப்பில் சறுக்கி விழுந்த போதெல்லாம் எழுந்து நிற்க ஆசைப்பட்டும் கட்டில் கதியாக கடத்தப்பட்டவர்களே இங்கு அதிகம். சூழ்நிலையே இங்கு மல்லு கட்டி மல்லு வேட்டிகளுடன் வைத்தது. இடுகாடு போகும் வரை உடல் மறுத்தே வேகிறாள். வேசி என்று பேசி பேசி வெந்து போனாள். மரணத்தின் மடியில் மடிந்த லக்ஷ்மிகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இனியொரு விதி செய்வோம் என்று வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை மற்றும் படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லுவேன் வழக்கமாக எல்லாரும் மாதிரியும் தான் நானும். ஆனால் எல்லாரும் மாதிரியும் நானும் மறந்துடுவேன். ஆனால் உங்களோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி எனக்கு என்னென்னா, நான் மறந்துடுவேங்கிறத நான் ஞாபகம் வச்சுப்பேன். நல்ல வேலை அங்கே போனோன்னு ஞாபகம் வந்துச்சு. கவிதாவை பாராட்டணும்னு நினச்சேன். எது அவங்க எழுதின கவிதையா யார் எழுதின கவிதைன்னு தெரியல. இந்த அறிமுகத்தும் போது இந்த படத்தை பற்றி சொன்னது ஓகே, ஃபென்டாஸ்டிக், வெரி நைஸ். தினமலர் இருந்தீங்க நீங்கள் அந்த காலத்துலேருந்து. வெரி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். நானும் இங்கே பதிவு பண்ணிடுறேன், இது நானே எழுதின கவிதை தான் சார். நன்றி, தேங்க்யூ. முதல்ல தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி. இந்த படம் ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு இதோடு தான் ஆரம்பித்தோம். பட் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா உங்களோட சப்போர்ட்டாலையும் அண்ட் இது புது படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் உங்களோட வேலைகள் அனைத்தையும் விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களை அனைவரையும் இங்கே வருகை நான் வரவேற்றுக்கிறேன். நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே அவர் மகன் வந்து நேற்று என்னை வந்து பார்த்தாரு. அதுக்கு காரணம் வந்து என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் மிஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன், அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் இல்லையா, நீங்களும் விஜயலக்ஷ்மி ஸ்டூடெண்ட்டா? ஓகே 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 அவருடைய ரெக்கமெண்டேஷனில் விஜயலக்ஷ்மி மேடம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சன் வந்து மீட் பண்ணோன்ட்டு. சரி வந்தார், மீட் பண்ணார். நான் அவாய்ட் பண்ணோன்னு தான் நினச்சேன். ஏன்னா நிறைய இதுக்கு போயிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். எங்கள் அம்மா சார்னா. அப்போது நல்ல வசதியான இல்லை சார், எங்கள் அம்மா நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய சொத்துக்கள் என் நகையெல்லாம் கூட விற்று எனக்கு இந்த படத்தை பண்ணுறாங்க சார். நாங்கள் எனக்கு அந்த விஜயலக்ஷ்மி முகத்தையும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் அந்த அம்மா அந்த ஸ்தானம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன்.
ஸோ அந்த அம்மாவிற்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். மகன் முன்னாடி வரணுன்ட்டு நீங்கள் போய் பின்னாடி உட்காந்தீங்க, அதில் தான் வாங்க முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்களும் வரணும் முன்னுக்கு. உங்கள் பணம்லாம் கண்டிப்பாக திரும்பி வந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்து இயக்குனர் சஞ்சய் நாராயணன். அவர் ரொம்ப பணிவாக தான் பேசிட்டு இது பண்ணார். ஆனால் முதல் படத்தில் இப்படி ஒரு ஸ்டோரி லைன் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியம் வேணும். ஆக்சுவலாக அரங்கேற்றம்னு பாலச்சந்தர் பண்ணது வந்து எத்தனையாவது படம் அது. அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூட்னுடைய சப்ஜெக்டை வந்து, அதுவும் ஒரு மகன் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு பாண்டிங் எல்லாம் சொல்லணுன்ற ஒருவேளை உங்கள் அம்மா கூட உனக்கு இருக்கிற பாசத்தினாலேயே நம்ம தெரியல, அது வந்திருக்கலாம், அந்த இன்ஸ்பிரேஷனும் இருக்கலாம். பட் அதில் ப்ராஸ்டியூஷன் அது வந்து இப்போ அந்த கொரோனா பீரியடில் இந்த டிஜிட்டல் இப்போ எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு எல்லாமே இந்த வயசில் அப்படி தான் தோணும், இதெல்லாம் தான் தோணும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு தைரியத்தை என்னுடைய பாராட்டுக்கள். நீ வந்து அவர் சுப்பிரமணிய சிவா படத்தில் ஆடின டான்ஸு சின்ன வயசில் ஆடினது இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இருக்குப்பா நீ. ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி, இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இருக்குது. அவரை மாதிரி இன்னும் நல்லா பெரிய பேரும் புகழும் அடைய வேண்டும். உனக்குள்ளே நீ பேசும்போது, நான் நேற்று நீ வந்து பேசுனது வந்து அப்படியே சார் நீங்கள் சார் அப்படி தான் பேசுனே தவிர, உனக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸு அந்த தாட்ஸு அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ நீ மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல் படம் அதனுடைய விழாவிலேயே வந்து இப்படி ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய யங் டைரக்டர்ஸுக்கு, அவங்களுக்கெல்லாம், டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் த ஃபிலிம், நான் வந்து ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் KS ரவிக்குமார் சார். படையப்பா நான் வந்து ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன் சன் டிவியில். ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ், பஞ்சதந்திரம் எல்லாமே. முந்தா நேற்று நான் அவரை போய் பார்த்தேன், நேற்று போயிட்டு ஷார்ட் நோட்டீஸில் சார் ப்ளீஸ் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னபோது he gave all his blessings and கண்டிப்பாக வரேன்னாரு. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எங்களை மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு he is encouraging. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செகண்ட்லி வசந்த் சார். நான் வசந்த் சாரை உயிரை எடுத்துட்டேன், ஃபோன் பண்ணி உயிரை எடுத்திருக்கேன். நான் ரிதமோட ஸ்டார்டிங், ஹவு த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸுக்குனால இன்னும் ஐ ஸ்டில் லவ் ஹவு த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ். ரிதம் ஆரம்பிக்கிறது, பாயாசமோட கிராஃப்ட், அந்த நவரசால வந்த கிராஃப்ட், வி ஆல் லவ் ஹியர். நாயுடுப்புக்கெல்லாம் தமிழே தெரியாதனாலும் அந்த படத்தை பார்த்து அமேசிங் ஃபிலிம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வசந்த் சார். ஹி ஹேட் டு லீவ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் மன்மதராசா சாங் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் வந்து அந்த பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி ஆடுவேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அன்றைக்கி பார்த்த போதும் தி அட்வைஸ் அண்ட் த வைஸ் வேர்ட்ஸ் ஹி கேவ், அது வந்து இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் செல்வகண்ணன் சார், he was very busy. In the busy schedule, no, the fact that he came is completely amazing. Thank you so much. அவரையும் ஷார்ட் நோட்டீஸில் தான் கூப்பிட்டோம். ஸோ I'll start with the film மாலை நேர மல்லிப்பூ. இது லாக்டவுனில் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஆர்டிக்கலில் வந்து ஹவு ப்ராஸ்டிடியூட்ஸ் வந்து டிஜிட்டல் மீடியமுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க, அதுதான் நான் ஆர்டிக்கல் படித்தேன். ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தொழில் வந்து இட் ரிக்வயர்ஸ் தெம் டு பி இன் அ வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்க வேண்டியது. ஆனால் கொரோனான்ற ஒரு சமயம் வந்தபோது we all had to stay 6 feet apart இருக்க வேண்டியது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்றதை வச்சு தான் நான் இந்த கதையை ஐ ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஐ தாட் இட் வுட் பி அ நைஸ் திங் டு டூ. அதில் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸ், லாட் ஆஃப் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்த படம் எடுத்தோம். தட் இஸ் மாலை நேர மல்லிப்பூ. மாலை நேர மல்லிப்பூ நடந்ததுக்கு மெயின் காரணம் இஸ் மை மதர், விஜயலக்ஷ்மி நாராயணன். எங்கள் அம்மாவுக்கு வந்து சினிமா ஷி டசன்ட் வாட்ச் அ லாட், படம் நிறைய பார்த்தது கிடையாது.
நான் வந்து ஒரு நாள் வந்து வெக்ஸாகி உட்காந்துட்டு இருந்தேன். ஐ ட்ரைட் அ லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், ஒர்க் ஆகல. வெக்ஸாகி உட்காந்தும் போது எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். உனக்கு செய்யாமல் நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு லோன் எடுத்து எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஈவெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷீஸ் கிவிங் மீ மணி. வி ஆர் நாட் வெரி ரிச், நாங்கள் ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட், ஒரு பெரிய படம் ஈவெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் அம்மா கிட்ட. ஐ ஃபீல் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு டெல் ஹர் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாம், தேங்க்யூ. திஸ் wouldn't have been possible without you. And I won't take much of your time. I understand வந்து எல்லாரும் லேட் ஆயிடுச்சு. I won't take much of your time. I'd like to talk about my team. சின்னதாக ஷார்ட்டாக I'll talk because all of you are busy. I'll start with Vinny. ஸோ வினி வந்து நான் ஆடிஷன் பண்ணோம். வினி வந்து லக்ஷ்மி பிரியான்னு ஒருத்தங்க கர்ணன் படத்தில் நடித்தவங்க. லக்ஷ்மி பிரியா மேம் வந்து நான் அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஷி வாஸ் வெரி பிஸி. ஸோ அவங்களும் இன்னொருத்தவங்க ஸ்மிருத்தின்னு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஆடிஷன் வச்சோம். நாங்கள் கொடுத்தது வந்து ஒரு 3 பேஜ் சீன் கொடுத்தோம் ஆடிஷனுக்கு. வித்தின் 5 minutes ஷீ ப்ரிப்பேர்ட் வாட் எவர் வாஸ் தேர் அண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் வி நியூ தட் ஷீ இஸ் ஆர் லக்ஷ்மி. வி நியூ தட் ஃப்ரம் த டே ஒன். ஷீ இஸ், ஐம் டெல்லிங் யூ, இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் I'm still young, I'm young, but she is going to go places. I'm 100% sure, and I want that to happen for her. And Ashwin also came through an audition. He's a very young guy, so cute. எது சொன்னாலும் பண்றேன் நான் டேக் எவ்வளோ போனாலும் போவான். we're blessed to have such a team. Yeah, thank you Ashwin. Thank you. And then my best friends. நான் படம்னு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணணுன்னாலே ஃபர்ஸ்ட் நான் 2 பேர்கிட்ட பேசுவேன். தட் இஸ் நோய்டூப் அண்ட் பெனி. அவங்க 2 பேரும் தேர் லைக் மை பில்லர்ஸ். அவங்க இல்லைனா ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் ஃபிலிம் வுட் ஹவ் ஹேப்பன். என்ன ஆனாலும் எனக்காக இருப்பாங்க. பெனி ஸ்பெஷலி. whenever I'm down, Benny is like, மச்சான் chill down, let's do this. நம்ம இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த வயசில் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னால் பண்ணலாம்னு Benny will always say that. Noidu also. I'm definitely sure these two also will go great heights. I pray God that happens. And இந்த படத்தோட எடிட்டர் நான் தான், வேறு ஆள் இல்லை. அண்ட் மை மியூசிக் டைரக்டர், அவன் வந்து ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான். கேஎம் இன்ஸ்டியூட்டில் ரித்திக் சக்திவேல் வந்து ஸ்காலர்ஷிப்பில் படித்தார். இந்த படத்தோட மியூசிக் வந்து ஒருத்தர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல பேக் ஆஃப் பண்ணிட்டார். பண்ணும்போது ஒரே கால் தான் நான் ரித்திக் சக்திவேல் கால் பண்ணேன். மச்சான் ஒர்க் எதாவது இருந்தால் எனக்கு அனுப்பு மச்சான், நான் அதை பார்க்கணுன்னு. ரித்திக் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான், ஹீ இஸ் த மியூசிக் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். என்கிட்ட சொன்னால், மச்சான் நான் என் ஒர்க் அனுப்புறதோட உன் சீன் எனக்கு அனுப்பு, நான் அதுக்கு ஸ்கோர் பண்ணி அனுப்புகிறேன்டா. அந்த கான்ஃபிடென்ஸ் இஸ் வேர் ரித்திக் சக்திவேல் ஸ்டாண்ட்ஸ். And that's why he's the music director for my film. And thank you Hrithik, thank you. I know I've troubled you a lot. Thank you so much. Who else did I leave? And Amma padi pesita. Dinesh na, he's from Koothupatrai. பெரிய ஆக்டராக வர போகிறார் எனக்கு தெரியும். இவர் இந்த ரிலீஸுக்கு அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யங் சம்யுக்தா, she also I saw her profile. பார்த்த உடனே we knew that she is going to be the younger version of Lakshmi. அதே மாதிரி she's done a great job. சில பேர் படம் பார்த்தவங்க இவங்களோட பிட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. she's done amazing. Thank you Samyukta, thank you. And Spurgeon, he's my senior. என்கிட்ட வந்து எதுவுமே இல்லாமல் he's done this. And he's also going to go great heights. எனக்கு வேறு வார்த்தை நிறைய தெரியல, என்னை மன்னிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஐ ஒன்ட் டேக் அ லாட் ஆஃப் யூர் டைம், முடிச்சிடுறேன். ஜாஷ்வந்த் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் ஏடி, ஒரே ஒரு ஏடி தான் இந்த படத்துக்கு. அவன் தான் இப்போ வரைக்கும் அங்கேயும் வெள்ளை சொக்கா போட்டு அங்கங்கேயும் சுற்றிட்டு இருப்பான். அவன் தான் என் ஏடி, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் இப்போ கதை எழுதிட்டு இருக்கான். ஐ எம் ஷுர் ஹீ இஸ் கோயிங் டு டூ பிக். தேங்க்யூ ஜாஷ்வந்த். This is the best place for me to thank you. Thank you, Joshua. Thank you. You will definitely go places, man. Thank you. And this is the film. இதான் எங்கள் டீம், எல்லாரும் புதுசு. We want படம் முடிஞ்சுது.
படத்தோட லாஸ்ட் லெக் இப்போ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லோரும் பேசினதுக்கப்புறம் Q&A ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். யா, தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நல்ல உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அந்த இந்த ஃபயர் இருக்குல்ல, அதை வந்து விட்டுறாதீங்க. அது எப்போவுமே பிளட்டு சூடாகவே இருக்கணும். ஆமாம், அது ரஜினி சார் சொல்லுவார், இன்னும் ஒன்று மேலே ஒன்று எதுக்கு சார் கொஞ்சம் கேட்பேன், பிளட்டு சூடாகவே இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ தான் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது, இல்லைன்னா அப்படியே டல்லாக இன்னும் கஷ்டம்னு. ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்குது, உள்ளேருந்து வரும், டெஃபினட்டாக வரும்னு நினைக்கிறேன். நல்ல சிறந்த எதிர்காலம் உனக்கு இருக்குன்றது நல்லா தெரியுது. அடுத்து உங்கள் யூனிட்டு அவங்களெல்லாம் தனித்தனியாக எனக்கு பேர் தெரியாது, இப்போ தான் நான் அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அந்த ஹீரோயின் வந்து நல்லா கொஞ்சம் பார்த்தா கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. வசந்த் சொன்ன மாதிரி தான், அந்த ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து இந்த இயற்கையான அந்த இது தெரிஞ்சது. ஒரு சும்மா நான் வந்து ஒரு படம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஆழம் இருந்துச்சு ஒவ்வொரு காட்சியிலையுமே. அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதை சொல்லக்கூடிய வயசு இவனுக்கு வந்து எப்படி இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா, பட் இன்றைக்கி வந்து உலகமே கையில் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளியே கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் உங்கள் எல்லாருக்கும். அது எல்லா மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இது பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள்லாம் பெருசாக வரணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்னென்னா என்ன பிரச்சனைன்னா, சின்ன படங்களுக்கு வந்து இப்போது ஆஃப்டர் கொரோனான்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து சின்ன படங்கள்லாம் அது ஓடிடியில் பார்த்துக்கலாமே. ஏன்னா நம்ம வேறு முதல்ல பப்ளிசிட்டிலேயே அந்த அவங்களுடைய இதெல்லாம் எம்பளமெல்லாம் வேறு போட்டுறதுனால எல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாமே. பெரிய படம்னா பீச்சுக்கு போன மாதிரி கத்தலாம், இது பண்ணலாம், கை தட்டலாம், அந்த மாதிரி ஒரு குஷியாக இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா அவங்களுடைய ஃபேன்ஸாக அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். கொடுத்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கொடுத்தாலும் ஒரு நல்ல கம்பெனிக்கு கொடுங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா. இல்லைன்னா ஓடிடி இஸ் த பெஸ்ட் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் நீங்கள் பார்த்துக்குங்க. பட் கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து என்னென்னா, ஒரு கமர்ஷியல் மாஸ்டர் நம்ம KS ரவிக்குமார் சார், தமிழ் சினிமானுடைய கடந்த 25 வருடத்தினுடைய கமர்ஷியல் மாஸ்டர்னால் அது KS ரவிக்குமார் சார். அவங்க உங்களை பாராட்டியிருக்காங்க, மிகச்சிறந்த முறையில் பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது. இவ்வளோ நேரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிளாசிக் மாஸ்டரில் வசந்த் சார் வருவார், அவரு உங்களை வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ கமர்ஷியல் அண்டு கிளாசிக் ரெண்டு பேரும் ஒன்று பாராட்டியிருக்கிறது தான் இந்த நாளுடைய உன்னுடைய சிறந்த நாளாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு வந்து அண்ணன் முத்துராமலிங்கன் தான் சொன்னார், இந்த படம் அப்படி ஒரு படம் இருக்குன்ட்டு. அவருக்கும் யுவராஜுக்கும் நன்றி. இது என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான். என்னென்னா, சின்ன பசங்க தான் எடுத்துருக்காங்கனாலும் இந்த பாலியல் தமிழ்நாட்டில் வந்து 1 லட்சம் பேர் பாலியல் தொழிலாளர்கள் இருக்காத சொல்கிறாங்க. இந்தியாவில் 30 லட்சம் பேர் பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க. பாலியல் தொழிலை முறையாக பண்ணுறவங்களா ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இது எல்லாம் அடிப்படை காரணம் வந்து வறுமை. பெண்கள் வந்து பாலியல்லையும் ஆண்கள் வன்முறையிலையும் போடுறான் வறுமை வரும்போது, அதுதான் காரணமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆதி தொழில் தான். இப்போ என்னன்னு கேட்டால், ஆதியில் முதல் தொழில் வந்து பாலியல் தொழில் வந்து ஆரம்பிக்குது. பைபிளில் இருக்குது. பைபிளில் பாலியலை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. வந்து அந்த ஒரு கதை கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை இருக்குது. ஒரு அம்மாவை கல்லால் அடிக்கும்போது, ஒரு வேசியை கல்லால் அடிக்கும்போது இயேசுநாதர் சொல்லுவார், உங்களுக்கு பாவம் பண்ணாதவன் யாரோ கல்லால் அடிக்கணும், எல்லாம் திரும்பி போயிடுவான். அப்போ இது வந்து ஆதி காலத்திலேருந்து நம்மளுக்கு இருக்கிறது தான். அதோடு இல்லாமல் நம்மளுடைய தமிழ் புராணமான சிலப்பதிகாரத்தினுடைய தீமில் ரொம்ப முக்கியமான இடம் மாதவியினுடைய இடம். மாதவி மட்டும் இல்லை, அந்த புகார் நகரில் வந்து மிகப்பெரிய பாலியல் தெருக்கள் இருந்ததாகலாம் அந்த புராணத்தில் குறிப்பிடுது. அவர் வந்து கோவலன் வந்து மாதவிகிட்ட போய் பொருளெல்லாம் இழந்து
திரும்பி வந்து அவர் கண்ணகிட்ட வந்து இந்த சிலம்பியாவது வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் மதுரை மன்னன் எங்களுடைய சிலம்புன்னு சொல்ல, அதை தப்புன்னு சொல்ல, மன்னன் இறக்க இந்த அம்மா மதுரை ஏறத்த கதை. அப்போ முதல் புராணம், அதாவது அதுக்கு முன்னாடி இது இருக்குது, ராமாயணம் இருக்குது. ஆனால் ராமாயணம் ரீமேக்கு, ஒரு வட மொழியினுடைய ரீமேக் தான் ராமாயணம். அதனால் தமிழினுடைய ஆதி புராணமாக நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை தான் சொல்கிறோம். அதில் முக்கியமான இடத்துல இருக்குது அந்த தொழில். அதே எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆதி தொழில் வந்து இப்போ 5G காலத்தில் என்னவா இருக்குன்றது தான் இந்த தம்பி எடுத்திருக்காப்புல. 5G காலத்தில் அந்த தொழில் என்னவா மாறி இருக்கு அப்படின்றதான். உண்மையிலுமே வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும், மசாஜ் சென்டர்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நான் நண்பர்கள் தட்டி விட்டுவேன், நண்பர்கள் எனக்கு சில ஃபார்வர்ட் பண்ணி இந்த மசாஜ் என்ன தாண்டா வேலை பார்க்குறானுங்க அப்படின்னா தான் ஒரு சேனலில் இப்போ பார்த்தேன், இது பாலியல் தொழில் தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது என்னன்னு கேட்டால், ஒரு பெரும் முதலாளி வந்து எளியவர்களை வந்து அதுக்கு பயன்படுத்துகிறது தான். ஜெயகாந்தன் சொல்லுவார், ஜெயகாந்தன்கிட்ட ஒரு நாவலாசிரியர் கொண்டு போய் இதுக்கு முன்னுரை எழுதுன்னு சொல்கிறார். அது ஒரு பாலியல் தொழிலாளியினுடைய ஒரு நாவல். அதனோட முதல் வரியில் அந்த நாவலாசிரியர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ ஜெயகாந்தன் தூக்கி அடிக்கிறார் மூஞ்சில், அந்த எழுத்தாளர் மூஞ்சில் அடித்து, எப்படா ஒரு ஊரில் ஒரு தாசி வருவா, ஒரு தரம் கெட்ட 10 ஆண்களால் ஒரு ஊரில் ஒரு பெண் தாசியானால்னு எழுதுறான்றார். அப்போ சமூகத்தினுடைய ஆண்களால் தான் ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு தள்ளப்படுறா. இதுலேயும் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் ஒரு பெண் வந்து வறுமைக்காகவோ எதுக்காகவோ அப்படி ஒன்றை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா உலகத்தினுடைய தாய் சமூகத்திலேருந்து வந்தவங்க நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் தாய் தான் வலிமையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அடக்கி வேணால் வச்சுருப்போம். அது தன் தாயோ மனைவியோ பெண் குழந்தைகளோ எல்லாமே மிகப்பெரிய வலிமையோடு தான் இருப்பாங்க. அப்படி தான் இந்த தாய் வந்து ஒரு வலிமையான தாய் தன்னுடைய மகனுக்கு அவனுக்கு எதிர்காலத்துக்காக சிறந்த ஒரு இதை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இது திரும்பி சிலப்பதிகாரம் சொல்கிறேன், அதுலேயும் மாதவியினுடைய மகளான மணிமேகலைக்கு மாதவி அவ்வளோ பண்ணுவா. கடைசியாக அவனுடைய அப்பன் யாருன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி கொடுத்து, ஒரு இடத்தில் கோவலன் நான் மணிமேகலைக்கு நான் தான் அப்பா அப்படின்ற சொல்ல காட்சிலாம் மிகச்சிறந்த காட்சி அதில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த ரைட்டர் சும்மா விட மாட்டார் இளங்கோடிகள். அவள் கையில் தான் அட்சய பாத்திரம் கிடைக்கும். ஒரு பாதிக்கப்பட்ட ஏழ்மையினுடைய பெண்ணில் தான் உலகத்துக்கே உணவு அளிக்கிற அட்சய பாத்திரம் மணிமேகல் கிடைக்கும். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படைப்பாளன் தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சமூகத்தில் பார்த்தினா அவள் தாசி. ஆனால் ஒரு எழுத்தாளனோ ஒரு படைப்பாளனோ ஒரு கலைஞனோ அந்த பெண்ணினுடைய சிறப்பை வெளிப்படுத்தலாம். ஒரு கலைஞன் தான் சிறப்பை வெளிப்படுத்துவான். சமுதாயம் வந்து திருடணும், ஆனால் திருடனுடைய மேன்மையை வந்து ஒரு படைப்பாளனும் ஒரு கலைஞன் தான் சொல்ல முடியும். அப்போ எளிய மனிதர்களையும் சாதாரண மனிதர்களினுடைய இதை ஒரு கலைஞன் தான் நிலைநிறுத்துகிறான். இந்த சமூகத்தில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அவங்களுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்றத சொல்கிறவன் கலைஞன். அப்படி ஒரு படைப்பாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்போதுமே என்னென்னா, இந்த மாதிரி முதல் படைப்பில் இவனுடைய புத்திசாலித்தனம் நமக்கு தெரியுது. இந்த படத்தை காசாக்க வேணும். அதை தான் ரவிக்குமார் சார் சொன்னாங்க, இது உங்களுக்கு காசாக திரும்பி வந்துடும்னு. அந்த புத்திசாலித்தனமும் பசங்ககிட்ட இருக்குது. நான் எப்போதுமே நினைப்பேன், கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிற வரைக்கும் இளைஞர்கள்கிட்ட வந்து மனிதன்மையம் நிறையா இருந்தது, போராட்ட குணம் நிறையா இருந்தது. ஆனால் அது இன்ஜினியரிங் காலேஜாக மாறின உடனே போராட்ட குணம் போய் சமூக பொறுப்பு போய் காசு சம்பாதிக்கிறதா ஆயிடுச்சு. எந்த காலேஜாவது சமூகத்துக்காக இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு காசு சம்பாதிக்கிறத பற்றி தான் நம்ம சொல்லி தந்துடுறோம் படிப்பில். அப்போ சமூக பொறுப்பு அரசு கல்லூரியாக இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பசங்க. இப்போ காசு சம்பாதிக்கிறத நம்ம சொல்லி தந்துடுறோம். காசால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஒரு பிள்ளைய அழுகுதுன்னா முன்னாடியெல்லாம் வந்து அம்மா லாலாலாலாம் அவங்க, இப்போ என்ன தெரியுமா, செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்றாங்க. பணமாக அல்லது பொருளாக அந்த குழந்தையினுடைய அன்பை சரி பண்ணிடுறதா நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக தவறானது. இந்த படத்தில் அவர் மனித நேயத்தை சொல்லியிருந்தால், இந்த படத்தில் அவர் மனித நேயத்தை சொல்லியிருந்தால் இதை மிகச்சிறந்த ஒரு படைப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியல் இருக்குது, பணம் வந்துடும். அதில் மனித நேயத்தை சொல்கிறாரா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தாயினுடைய பிள்ளையாக இருக்கார். அதனால் நான் நம்புகிறேன், எப்போதுமே தாயை வணங்கும் பிள்ளை மிகச்சிறந்த மனித நேயனாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு அன்பு கொட்டி கிடக்கும். அதனால் நம்புகிறேன். இன்னொன்று சொல்கிறேன், சத்யஜித் ரேக்கு அவர் வந்து இந்தியாவினுடைய முதல்
அது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் சத்யஜித் தான். அவருக்கு இந்த மாதிரி படம் நின்றுடும். அவங்க பாட்டி தன் நகைகள் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க அவர் லைஃப்பை. இப்போ கூட ஒரு படம் வந்தது, அவருடைய லைஃப் படம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னுடைய பாட்டி அவங்க குடும்ப நகைகளை கொடுத்து தான் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பதேர் பாஞ்சாலி. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் இது ஒரு குட் சைனாகவே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்ல படம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம். 20 வயசுலேயே நீங்கள் படம் பண்ணிட்டீங்க. எப்போதுமே சொல்கிறேன், ஒரு இளைஞன் தரமான விஷயத்துக்கு உயிர் கொடுப்பதாக சொல்லுவான். அவனே வயதான பிறகு ஒரு அற்பமான விஷயத்துக்கு வாழணும்னு நினைப்பான். இதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இளைஞனாக இருக்கும்போது அப்படி இருப்போம். ஒரு தரமான புனிதமான விஷயத்துக்கு உயிர் கொடுப்போம். வயதான பிறகு அற்ப விஷயங்களுக்கு வாழணும்னு நினைப்போம். அது சாதாரண மக்களுடைய மனநிலை. நீங்கள் ஒரு கலைஞன், இளம் வயதிலே கலைஞன் ஆகிட்டீங்க. மிகச்சிறந்த மனிதனாகணும். அடுத்த படைப்பு எல்லாம் இன்னும் பாராட்டக்கூடிய, இந்த சமூகத்துக்கு தேவையான பொறுப்பான அவசியமான படைப்பை நீங்கள் கொடுக்கணும். இன்னும் உங்கள் தாய்க்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த சினிமாவுக்கும் இந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் பாராட்டும்படி அடுத்த படைப்பையும் நல்லா எடுக்கணும்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் இந்த படத்தை, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. ஏதோ கூப்பிட்டாங்க. நான் முத்துராமலிங்க சார் நண்பர், அவர் கூப்பிட்டாரு, ஒரு படத்துக்கு வாங்க, ஒரு நிகழ்ச்சி வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனால் வந்து இந்த விஷுவல்ஸு, இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தப்போ உண்மையிலே சர்ப்ரைஸாக இருந்தது. சத்தியமாக பிரதர், உங்கள்கிட்ட நான் அங்கே எதிர்பார்க்கல. இல்லை ஃப்ராங்காக சொல்கிறேன். என்னென்னா, வழக்கமாக நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும்போது அதில் ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து பார்க்குற மாதிரியே இருக்குது. உப்புமா படம் மாதிரி இருக்கும். ஆனால் பட்டு டெக்னிக்கலி அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. உண்மையிலே உங்கள் டீமுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அது உங்களை ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப, நான் ஒரு கேமராமேனை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நம்ப முடியல பிரதர். உங்கள் பேருக்கு என்ன? அப்படியே எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த மாதிரியா இருக்கீங்க. படம் உங்கள் ஆளுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்ச மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது எல்லாமே. மியூசிக் அண்டு சவுண்ட் டிசைன், விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு டெப்த்து தெரிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, அது ஒரு ட்ரெய்லர்லேயே அதை ஜட்ஜ் பண்ண முடியும் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத. அது நீங்கள் எடுத்த கண்டென்ட்டுக்கு நியாயம் பண்ணியிருந்தீங்கன்னு அது தோணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது. இந்த 2 விஷயம் இதில் தோணுச்சு எனக்கு. ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான கதையை நீங்கள் தொட்டிருக்கீங்க. அந்த படத்தை அவங்க அம்மா உங்களுக்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அது. உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கும் நன்றிம்மா. எல்லாருக்கும் இப்படி அம்மா கிடைக்க மாட்டாங்க. உங்கள் பையன் ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் பிரதர். உங்கள் டு சஞ்சய் அண்ட் ஹிஸ் ஹோல் டீம். இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்த டேரக்டர்ஸ் எல்லாம் ரவிக்குமார் சார், வசந்த் சார், சுப்பிரமணிய சார் எல்லாருமே ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்களுடைய முத்திரையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்ச ஆள்கள். நீங்களும் அதை செய்வீங்கன்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. ஒரு நல்ல